தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணர்ந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 4ஆம் வாரம், மார்ச் 30ஆம் தேதி 2025ஆம் வருடம், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறாரு? நம்ம எல்லாருக்கும், குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊமை. என்ன ஊமை? ஊதாரி மைந்தன் ஊமை. ஓகேங்களா? இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இந்த கதையில் இருக்கிற ஊதாரி மைந்தன் யார்? நாம் தான். ஓகேங்களா? ஏன்னா நாம் குழந்தையாக இருக்கும்போது டெய்லி கோயிலுக்கு போய்ட்டு கடவுளுடைய வார்த்தையில் கரெக்டாக இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணோம்? உலக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்.
அப்புறம் கஷ்டப்பட்டோம் உலக வாழ்க்கையில். கஷ்டப்பட்டு அடிபட்டு பல்வேறு துன்பங்கள் பட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், யப்பா இந்த உலக வாழ்க்கையை நம்மளால் தனியாக சாதிக்க முடியாதுடான்ட்டு என்ன பண்ணுறோம், திரும்பி ஏசப்பாவை நோக்கியே நம்ம வரோம். கரெக்டுங்களா? ஸோ இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. என்னதான் நீ காசு அவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு பஞ்சம் வந்தால் முடிஞ்சு போச்சு கதை. ஓகேங்களா? ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். ஸோ நிரந்தரமான உலகம் இது விண் உலகம். அதை நோக்கிய பயணமாக நேர்மையான கடவுளுடைய அன்புமிக்க ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக ஏசப்பா நம்ம கூடவே இருப்பார், நம்மளை திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.